அதுக்கப்புறமா ரோஹிணி பிரச்சனையை மறைச்சிடணும், உடனே காமிச்சிட்டா ஒரு நாடகம் சப்புன்னு ஆகிடும். அதனால் அருண் பக்கம் திசை திருப்புவோம். அவர் ஒரு சைக்கோ வில்லனாக கொண்டு போயிட்டோம்னா ரோஹிணி பிரச்சனையை லேட்டாக காமிச்சிடலாம். ஏன்னா சீரியல் வந்து சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடும் ரோஹிணி பிரச்சனைக்கு. அப்படிங்கிறதுனால தான் அருணை வில்லனாக காமிக்கிறாங்கன்னே தோணுது. மயக்கம் அடைச்ச கிறிஸு வந்து இறந்து போயிட்டதா, அந்த குழந்தை தான் கடத்தினது முத்து அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு போகிறாங்க. ஆனாலும் கண்ணு குளிச்சோடனே கிறிஸு சொல்ல போகிறாரு, இது எங்கள் முத்து அங்கிள், இவர் என்னை கடத்தலை, நானாக தான் அது படுத்தேன் அப்படின்னு. அங்கேயும் வந்து நம்ம அருண் மூக்கது உடதான் படப்படுறாரு. திரும்பவும் இவன் தான் எல்லாத்துக்கும் காரணங்கிற மாதிரி பண்ணுறப்ப மேலே மேலே வந்து சீதா நம்ம இவனை நம்பக்கூடாதுங்கிற முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறாங்கன்னா, ரோஹிணி பிரச்சனையை முடிச்சுட்டு வந்துடணும். எப்படியா இருந்தாலும் ரோஹிணியை வந்து கிறிஸ் என் பையன் தான் சொல்கிறப்ப விஜயா வீட்டில் சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் நம்ம விஜயா உயிர் போகிற மாதிரி ஒரு சீன் கொண்டு வர போகிறாங்க. அதை காப்பாற்றுறதுக்காக நம்ம ரோஹிணி தான் காப்பாற்றுற மாதிரிலாம் கொண்டு போயிட்டு கடைசியில் 2 பேரும் தாய் மகனை ஒன்று சேர்க்கலான்னு நாடகத்தை கொண்டு போகிறாங்க.